அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷி ஐயா அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இப்பொழுது சிந்தனை விருந்து. சிந்தனை வழங்குவதற்காக பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அன்புடன் அழைப்போம். அம்மா தரவிருக்கும் தலைப்பு கோள்களும் ஜீவனும் என்ற தலைப்பிலே சிந்தனை தர உள்ளார்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன்னதாக இன்று நமக்கு ஆழமான நித்திய ஆனந்த தவத்தை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் சுதா காளிங்கன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கோள்களும் சீவனம் என்ற தலைப்புல தான் இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கின்றோம். ஆசான் அவர்கள் சுக்குமமாக இருந்து இந்த சிந்தனை உரையை நடத்தி தருவாராக. நமது வாழ்வில், மனித வாழ்வில் பல சிறப்புகள் அமைந்துள்ளன. எனவேதான் நம்மை எல்லாம் ஒரே மாதிரி படைப்பதற்கு அந்த இறை நிலை பல லட்சம் தலைமுறை உள்ளே வைத்து காத்து நம்ம எல்லாம் ஒரே மாதிரி படைத்துள்ளதா. யாரு யாரையும் எந்த வித்தியாசமே இல்லாம படைச்சிருக்கு பாருங்க என்கிறார் ஒரு மகரிஷி ஒரு கவியில. அவையார் கூட மானிட பிறப்பு அரிது என்கிறார். ஏனெனில் இந்த பிறவியில தான் நமது சிறப்புகளான உடல் நலம், புகழ், நட்பு வளம், மனவளம், செல்வ வளம் என அனைத்தையும் பெற்றதை, அதை வினை பதிவுக்கு ஏற்ப பெற்றதை இறை நீதியாக அனுபவித்து மகிழ்ந்து இன்பமாக வாழ முடியும். இவ்வாறு உள்ள இறை நீதியை நல்ல வினைகளாக மாற்றி இன்பம் பெறும் வழிமுறைகளை தான் கலைகள் எனப்படுகின்றது. அதில் சிறந்த கலை ஜோதிடம். ஜோதிடத்திலே வானியலும் அடங்கியுள்ளது. கோள்களில் உலாவும் வேகம், அவற்றின் காந்த அலை தன்மைகளையும் வானியலாகும். அவற்றால் மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஏற்படும் விளைவுகளை கணிப்பதே ஜோதிடமாகும். எனவேதான் ஜோதிடத்தை பற்றி கூறக்கூடியவர்கள் வானியலை அன்றைய வானிலை அமைப்பை, அதாவது சூரிய உதயத்தை வைத்து கிரகங்களின் நிலையும் வைத்து அதனுடைய பலனை, அன்றைக்குள்ள பலனை கூறுவார்கள். இது பொதுவானது. நமக்கு வருகின்ற இடர்களையும் நன்மையே செய்யக்கூடிய விதத்தில் அறிவின் மூலம் மாற்றிக்கொள்ள முடியும் என வாழ்ந்து காட்டியவர்கள்தான் மகான்கள். சித்தர், இடைக்காட சித்தர் பஞ்சம் வருவதை முன்கூட்டியே உணர்ந்து தான் வாழ்ந்த காலத்துல அவர் இருந்த குடில்ல என்ன பண்ணாரா, சாணியோட வரகையும் கலந்து பூச சொன்னாராம். பஞ்ச காலத்துல ஆடுகள் அந்த செவுத்துல அந்த குடில்ல போய் உறையும் போது அதெல்லாம் அந்த வரகெல்லாம் உதிர்ந்து எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் உணவாக அது பயன்பட்டதாம். அது போல கோள்களின் ஆற்றலில் இருந்து நன்மையே பெற முடியும் என்று காட்டியவர் தான் ஞானசம்பந்தர் பெருமாள். ஞானசம்பந்தர் பாண்டிய நாட்டு அரசின் அழைப்பை ஏற்று மதுரை செல்ல தயாரான போது நாவுக்கரசர் அவரை தற்போது கிரகங்களின் சேர்க்கையும் நேரமும் சரியாக இல்லை, எனவே வேண்டாம் என்று கூறிய போது சம்பந்தர் சொன்னாரா,
கோள்களில் இருக்கக்கூடிய அந்த சிவனை தொழும் அடியாருக்கு கோள்களினால் நன்மையே ஏற்படும் என வேலொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்று ஒரு கவியை எழுதினாராம். அதோட பாண்டிய நாட்டிற்கு சென்று அரசருடைய நோயையும் குணப்படுத்தினாராம். நமது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகள் எல்லாம் 6 வகையில தான் நடைபெறுகிறது அப்படிங்கிறாரு நமது ஆசார். பருவமைப்பு, ககனத்தில் கோள்களின் நிலை, அதாவது மேல கோள்களின் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகள், இவை மூன்றும் இயற்கையாக நடப்பவை. இவற்றை விதி என்றும், உணவு, எண்ணம், செய்கை இந்த மூன்றையும் நமது செயல்களால் பெற்ற பழக்கப்பதிவின் காரணமாக பிரதிபலிப்பாக நமக்கே திரும்பி வருகின்றது, இன்பமாகவும் துன்பமாகவும். இனிமையான வாழ்விற்கு தடையாக இருக்கக்கூடியதை நாம் மாற்றிக்கொண்டால் வாழ்வு இனிமையாக தான் அமையும். அப்ப மனம் விரிந்த அளவே நமது செயல்கள் அமையும் போது கோள்களில் இருந்து வரும் மலைகள் நன்மையாக தானே இருக்கும். உதாரணத்துக்கு பஞ்சபூதங்கள் தானே தாவரங்களாக வந்திருக்கின்றன. தாவரங்கள் எதை உண்டு வாழ்கின்றது? அந்த சூரிய ஒளியிலிருந்து உணவை உற்பத்தி செய்து கொள்கின்றன. அந்த தாவரங்களை தான் நாம சாப்பிடுகின்றோம், உணவாக உட்கொள்கிறோம். நியூட்டனின் விதி பௌதீகத்திற்கு பொருந்து என்றார், பௌதீகத்தாலான மனிதனுக்கும் பொருந்தும் தானே. எப்படி ஒரு மாங்கொட்டையில அந்த மரத்தின் அத்தனையும் அடங்கியிருக்கும். இப்ப மாம்பழ சீசன் இல்லையா, அந்த ஒரு மரத்தினுடைய எல்லாமே அந்த மாங்கொட்டையில விதையில அடங்கி இருக்க போது அந்த சுத்த வெளியிலிருந்து அலை இயக்கமாக அலை இயக்கம் தான் விண்துகள்கள், கோள்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன் மாத்திரைகள், ஓர் அறிவிலிருந்து 6வது மனிதன் அறிவாகிய மனிதன் வரை வந்துள்ளது அந்த சுத்த வெளியிலிருந்து. அதனுடைய சுத்த வெளியினுடைய அனைத்து தன்மைகளும் அதுல அடங்கிதானே இருக்கும். கோள்களிலிருந்து வரக்கூடிய அலையானது மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், ஊடாடிக்கொண்டே இருத்தல் என்ற 5 நிலையில பூமியின் மீது மோதும் போது நிலவுலகில் வாழும் உயிரினங்கள் அனைத்திற்கும் காந்தம், மின்சக்தி, ரசாயனம் என இவற்றில் மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நியதி எல்லா உயிரினங்களுக்கும் மனிதனுக்கும் பொருந்தும். பிரபஞ்சத்துல உள்ள எல்லா நட்சத்திரங்களிலிருந்தும் கோள்களிலிருந்தும் காந்த அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எந்த நட்சத்திரங்களில் கோள்கள் இருந்த அலைகள் வருகின்றனவோ அவற்றில் அந்த கோள்களின் காந்த தன்மைகள் அடங்கி இருக்கும். மேலும் விண்துகளையும் ஓரளவுக்கு இழுத்து வரும். இது உதாரணத்துக்கு இப்ப நல்ல வேகமா ஓடையிலிருந்து தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. வேகமா தண்ணி ஓடி வருது. அதோட என்ன பண்ணும், அந்த ஓடையில தண்ணி என்ன பண்ணும், கல்லையும் மண்ணையும் சேர்த்து தானே அடிச்சுட்டு வருது. அப்ப தண்ணீரின் அளவுக்கு ஏற்ற மாதிரி மண்ணு வராட்டா கூட கொஞ்சம் அதோட சேர்ந்து தானே வருகின்றது. அது போலதான் கோள்கள் இருந்த ஆற்றலும் அந்த உயிரினத்தின் மீது படும்போது மோதுகிறதோ அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். எவ்வளவு அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உயிர்வலைகள் எந்த அளவுக்கு கோள்களிலிருந்து வருகின்றோ அலைகளை வாங்கி கொள்கிறதோ அந்த அளவிற்கு அதற்குள்ள என்னாகும், ப்ளூ பிரிண்டாக, அறிவாட்சி தரமாக அந்த கோள்களினுடைய பதிவுகளும் சேர்ந்துதான் வருகின்றது. அப்ப நாம் பிறந்த இப்ப இதுக்காக என்ன சொல்லுவாங்க சில பேர்லாம், நாம் பிறந்த நட்சத்திரத்துல இருந்து ஒவ்வொரு மாசமுமே எல்லா நட்சத்திரங்களும் அப்படியே மாறிக்கொண்டே வருதுன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வந்துட்டே தான் இருக்கா. நம்ம பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரத்துல 2.5 நாள் ஒரு மாசத்துல 2.5 நாள் சந்திரன் பயணிக்கும் போது நம்ம சந்திராஷ்டமம் அப்படின்னு கூறுவார்கள். சந்திரன் மணக்காரகன். எனவே என்ன சொல்லுவாங்க சில பேர், ஐயோ எனக்கு சந்திராஷ்டமா, நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேன்பா, சண்டை வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாத்துலயும் நான் ஒதுங்கியே இருப்பேன் அப்படிம்பாங்க. எப்படி இருக்க முடியுமா? யாருடையும் பேசாம இருக்க முடியுமா? ஆனால் இதெல்லாம் நம்ம உணர்ந்துட்டோம், இதுதான் அப்படிங்கறத உணர்ந்துட்டோம்னா அந்த 2.5 நாளும் நல்ல தவமும் தற்சோதனையும் செய்யும் பொழுது மகிழ்ச்சியான நாளாக தானே அமையும். அந்த 2.5 நாளும் நமக்கான நாளாக மாத்திக்கொள்ள முடியும் இல்லையா? பஞ்சபூதங்கள் எனப்படுவது என்னங்க? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். விண்தான் நமது உடலில உயிராகவும் உள்ளது. நீர்தான் இரத்த ஓட்டமாக சளியாகவும் செயல்படுகின்றது. நெருப்பு வெப்ப ஓட்டமாக உடல் சூடாக செயல்படுகின்றது.
காற்று நம் உடலில் மூச்சுக்காற்றாக உள்ளது. நிலம் கெட்டி பொருளாக, எலும்பாகவும் தசையாகவும் உள்ளன. பருவநிலை வேறுபாடுகள் மாறுபாடுகள் ஏற்ப நில உலகில் இயக்கமும் ஜீவ இனங்களில் இயக்கமும் நடைபெறுகின்றன இல்லையா? அந்த பருவநிலை மாறுபாடு இப்ப வெதர் மாறிடுச்சுன்னா நம்ம உடம்புலையும் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. சடப்பொருள்களில் உயிரற்ற பொருள்களில் அதன் தன்மைக்காக, உயிர் உள்ள பொருள்களில் நம்மிடம் நமது மனமாகவும் அறிவாகவும் இந்த இயற்கை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இதை உணர்ந்தால் எந்த நபரோடும் பிணக்கின்றி இணக்கமாக செயல்பட முடியும் தானே. அதோடு நாம் மட்டும் இந்த உலகத்தில் தனியாக வாழ்ந்து விட முடியாது தானே. அப்ப எல்லோரோட சேர்ந்து வாழ்ந்தாதான் வினைப்பதிவுகளை நம்மளால கழிக்கவும் முடியும். இதை உணர்ந்தால் எல்லா நாளும் நல்ல நாள் தானே நமக்கு. ஒரு குழந்தை தாயின் கர்ப்பப்பையில் உருவாகும் காலத்துல கோள்களிலிருந்து வரும் ஆற்றலை பொறுத்துதான் உடலில் 7 தாதுகளும் கட்டப்படுகின்றன. அந்த 7 தாதுக்கள் நமக்கு தெரியும். காயகல்பத்துல 7 தாதுக்களை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த 7 தாதுக்களின் தன்மைக்கு ஏற்ப உடலின் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றன. பூமியின் அருகாமையில ஒரு கோள் இருக்கும்போது அதன் ஆற்றலானது பூமியில் கூடுதலாகப்படும் இல்லையா? பூமியில் பக்கத்துல இருக்கும்போது கூடுதலாகப்படுது. இதுவே கொஞ்சம் தள்ளி, அந்த கோள் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா ஆற்றல் குறைவாக தானப்படும். இப்ப இதற்கு கணித மேதை பாஸ்கராச்சாரியார் அவருடைய இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கலாம். கணித மேதை பாஸ்கராச்சாரியார் அவருக்கு ஒரு பெண் இருந்தா, மகள் இருந்தா. அவங்க பேரு லீலாவதி. அவரோட அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை திருமணத்திற்காக இவர் எடுத்து பாக்குறாரு. இப்ப பார்க்கும்போது அந்த பெண்ணிற்கு திருமணத்திற்கான வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இதற்கான நேரமே அதுல இல்லை அந்த ஜாதகத்துல. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது அப்படின்ட்டு. அப்ப அந்த கணிதத்துல வல்லுநர்களா இருக்கும், வானியலும் ஜோதிடத்திலும் நல்ல வல்லுநராக இருப்பாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னை போல மத்த ஜோதிடர்களை வானியல் ஆராய்ச்சியாளர்கள்ட்ட எல்லாம் அந்த ஜாதகத்தை கொடுத்து ஆராய்ச்சி பார்க்க சொல்றாரு. அவங்க எல்லாருமே இதே சொல்றாங்க, இந்த திருமணத்திற்கான வாய்ப்பே இல்லை. இவர் எப்படியோ ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு ஒரே ஒரு நிமிடம் அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துறாரு. அதே தகுந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிடுறாரு திருமணத்துக்காக. எல்லாம் ரெடி, பையன் எல்லாம் ரெடியா இருக்காங்க. அந்த காலத்துல சாண்ட் கிளாக், மண் குடுவையில என்ன மண்ணு அந்த உழற நேரத்துல உழுந்து முடியற நேரத்துல அந்த பையன் தாலி கட்டிடணும். பார்த்தா நேரம் ஆகுது மண்ணு உழுந்தே முடிக்கல. என்னடான்னு பார்த்தா அவர் சொல்றாரு, என்னம்மா லீலாவதி, அந்த பெண்ணிற்கும் இதெல்லாம் தெரியும், வானியெல்லாம் ஆராய்ச்சி தெரியும். அதனால என்னம்மா லீலாவதி இன்னும் முடியலையா, நேரம் ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா அந்த பெண்ணினுடைய மூக்குத்தியில் இருந்த கல்லு அந்த அந்த மண்ணு விழற துவாரத்துல போய் அடைச்சு நின்னுது. அதற்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, தன் மகள் பெயரிலேயே லீலாவதின்னு ஒரு புஸ்தகமே அந்த காலத்துல எழுதியிருந்தாரு. அப்ப குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகும் போது கோள்களின் நிலையானது எந்த நிலையில இருக்கோ பெற்றோரின் கர்ம வினைக்கு ஏற்ப அமைகிறது. அதை தான் ஜாதகத்துல என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜாதகத்துல மேல பாத்தீங்கன்னா கர்ப்ப செல்லு போக என்று குறிப்பிடுவார்கள். இந்த உலகத்திற்கு வந்த அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு கோள்களிலிருந்து வரும் ஆற்றல் காரணமாகிறது. உள்ளே இருக்கும்போது பெற்றோரின் கர்ம வினைக்கேற்ப கோள்களின் நிலையும், வெளியில வந்த உடனே வளர்ச்சிக்கு கோள்களின் ஆற்றலும் தேவைப்படுகின்றது. அதாவது கரு உருவாகும் நேரத்துல தாயிற்கு ஏதோ ஒரு தசை, எக்ஸாம்பிளுக்கு குரு தசைன்னு வச்சுக்கோங்க. குரு தசை நடைபெற்று கொண்டிருந்தால் அந்த தாய்க்கு குரு தசை நடைபெற்று வரும் காலத்தை கழித்து குழந்தை கர்ப்பத்துல இருக்கிற காலத்தையும் கணக்கிட்டு இந்த குழந்தைக்கு குரு தசையில் பிறந்த போது இவ்வளவு நாள், இவ்வளவு நேரம், இவ்வளவு நிமிடங்கள் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சிக்கு அதை பத்தி சொல்லுவாங்க, குரு தசை உள்ளது என்று குறிப்பிடுவார்கள். இவ்வாறு கோள்களின் நிலை எவ்வாறு இருக்கு, ஒரு நாள்ல இந்த குரு தசை அந்த குழந்தை எப்படி, நாம் அன்றாடம் கேட்கும் நிறைய பேர்கள் கோள்களை பற்றி எல்லாம் பலன் சொல்லுவார்கள். இது பொதுவாக தான் கூறுவார்கள். ஆனால் நமக்கு கோள்களில் வரும் இன்பமும் துன்பமும் நமது வினைப்பதிவுக்கு ஏற்பவே நடைபெறும் என்பதுதான். இப்போதெல்லாம் டாக்டர்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு தாய் கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா நீ குழந்தையில வயிற்றுல இருக்கிற குழந்தைகிட்ட எல்லாம் பேசு இது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது விஞ்ஞான பூர்வமாக இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் உங்க குழந்தைகிட்ட உள்ள இருக்கிற குழந்தைகிட்ட பேசுங்கிறாங்க. நான் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், ஒரு தொட்டியில 100 செடிய அதாவது 100 செடிய 100 தொட்டியில வைக்கிறோம்.
விதையெல்லாம் ஒரே மாதிரி விதைதான் போடுறோம். மண்ணு, அதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்தினாலும் உள்ள விதைக்கு தகுந்தவாறு தானே செடி வளரும். அதே போல ஒவ்வொரு ஜீவனும் கோள்களிலிருந்தும், உணவிலிருந்தும், காற்றிலிருந்தும், பூமியின் மத்தியிலிருந்து ஆகர்ஷண சக்தியிலிருந்து ஆற்றலை பெற்றுக்கொண்டே இருக்கின்றன. அதுக்கு தகுந்த மாதிரிதான் அதனுடைய வளர்ச்சி அமையும். அப்போ ஒவ்வொருவரும் பிறந்த பொழுது என்ன காந்த அலைப்பதிவுகளை பதிவை பெற்றுள்ளதோ, இம்ப்ரிண்டா என்ன இருக்கோ அதுதான். மேலும் கோள்கள் பூமிக்கு அருகில வருகும் போதும் விலகும் போதோ உடல்ல ஏற்படும் ரசாயன மாற்றங்களும், கோள்களின் சேர்க்கையால் ஏற்படும் ரசாயன மாற்றங்களும் உயிர் வகையில வித்தியாசப்படும். இதற்கு ஏற்பவே உடல் மன அளவில் நாமும் நலமும் வளமும் பெறுகின்றோம். இதுல மகரிஷி என்ன சொல்றாரு, ரெட்ட குழந்தை ஒரே வயித்துல ஒரே நேரத்துல ஜனிக்கிற ரெட்ட குழந்தையில கூட இந்த மாதிரி வித்தியாசம் ஏற்படும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுங்களுக்கும் உடல் அளவுல மனதளவுல எல்லாம் வித்தியாசம் ஏற்படும். ஒரு செகண்ட் அது தள்ளி பிறக்குறாங்க, உள்ள ஜனம் ஏற்படுது, அதனால வித்தியாசம் ஏற்படும் அப்படிங்கிறாரு நம்மளுடைய ஆசான். அப்ப இந்த இதுதான் என்ன சொன்னாங்க, பக்தி மார்க்கத்துல மெய்ஞானமாக கதையாக என்ன சொன்னாங்க, அபிமன்யு பற்றியும் கதையை சொன்னாங்க, பிரகலாதன் பற்றியும் தாய் வயிற்றுல கர்ப்ப உபதேசமாக என்ன அந்த குழந்தை பெறுகிறாங்க, இறைநிலையை பற்றியும் பெறுகிறாங்க. அதோடு என்ன ஆகுது, ரெண்டு குழந்தைகளுடைய ஆயுள் காலத்திலயும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. பிரகலாதன் என்ன பிரச்சனை வந்தாலும் அவருடைய ஆயுள் காலம் அப்படியே நீடிச்சு வந்தது. அபிமன்யுக்கு தான் கேட்ட என்ன பதிவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயுள் காலம் இருந்தது. அதோடு ஒரு குழந்தை வளரும் போது பெற்றோருடைய பதிவு இல்லையா, அந்த குழந்தை உள்ள இருக்கும் போது செயல்களும் எண்ணங்களும் குழந்தைக்கு வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றன. இதற்கும் நமக்கு சொல்லிட்டாங்க. மார்க்கண்டேயனை பத்தியும் சொல்லிட்டாங்க. மார்க்கண்டேயனுடைய தந்தையும் ஒரு பெரிய ரிஷி தான். நச்சிகேதனுடைய தந்தையும் ஒரு பெரிய ரிஷி தான். ஆனா நச்சிகேதனுடைய தந்தை என்ன செஞ்சாரு, அந்த குழந்தை வளரும் போது தவறுதலாக அந்த பதிவுகள்லாம் ஏற்படுத்தினார். மார்க்கண்டேயனுடைய தந்தை அதுக்கு தகுந்த மாதிரி பதிவு ஏற்பட்ட போது அந்த குழந்தை நல்ல விதத்துல வந்தது. அப்ப மேலும் இதனால நம்ம என்ன உள்ள கொடுக்கிறோமோ அதுதான் ப்ளூ பிரிண்டாக அந்த செயலுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. மேலும் 5 பௌதீக பிரிவுகளின் திணிவும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும் இடங்களை தான் பஞ்சபூத தலங்களாகவும், கோள்களிலிருந்து வரும் ஆற்றல் அதிகப்படும் இடங்களில் கோள்களுக்கு 9 தலங்களையும் அமைத்து கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். மனம் என்பதே வடிவமாகவும் குணமாகவும் பதிவு செய்து பழக்கப்பட்டிருந்ததால் ஒன்றையே நினைக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு உருவங்களை கொடுத்து வணங்கி வரவும் செய்தனர். இது நம்பிக்கை வழி இல்லையா. குழந்தையாக இருக்கும் போது இதை தொடர்ந்து செஞ்சால் நல்லா இருக்கும். ஆனா இதே நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வர முடியுமா? அப்ப என்ன ஆகும், வீண் மனக்குழப்பமும் வாழ்க்கையில ஒரு விதமான சலிப்பு வந்துடும். என்னடா எந்த விஷயமே நடைபெறவே மாட்டேங்குது. இதெல்லாம் நம்பிக்கை ஓரளவுக்கு தான் இருக்கும் இல்லையா. அதனாலதான் மகரிஷி பாவ பதிவுகள்ல 3 சொல்லியிருப்பாரு பாருங்க. அதாவது பிராயச்சித்தம், மேல் பதிவு, அடியோடு அழித்தல் என்று 3 நமக்கு கொடுத்திருப்பார்கள். நம்பிக்கை வழியில செயல்படுவது ஒரு பிராயச்சித்தம். நீ அந்த தவறு நடைபெறாமல் இருக்க மேல் பதிவு அவசியமாகின்றது. நம்பிக்கை இப்ப இப்ப அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லாம் கிரகங்களின் அந்த கிரகங்கள் வழி என்ன ஆகும் மாற்றம், பூமியில் உள்ள ஜீவராசிகளுக்கும் உடல் அளவிலும் மன அளவிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக விரத நாட்களாக கொடுத்தனார்கள். மன ஓர்மைக்கு கோவிலுக்கு போகும். நாம அங்க என்ன பண்றோம், கூட்டத்துல யாரோ ஒருத்தர் தெரியாம மிதிச்சிடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், அப்படியே அமைதியா வந்துருவோமா? அங்க என்ன செய்வோம், ஆனா போன நோக்கம் மறந்து என்ன பண்ற வேற மாதிரி ஆகிவிடுறோம். அப்ப இதுவே விளக்கமாக அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் பூமியில் நம்மிடம் ஏற்படும் மாற்றங்களை உணர்ந்து சூரியனை மையமாக கொண்டு மற்ற கோள்கள் எல்லாம் அதன் வட்டப்பாதையில் குறிப்பிட்ட தொலைவில் வலம் வந்து கொண்டே இருக்கின்றன. சூரியனின் வெப்பமான அலையை பெற்று சந்திரன் தனது தன்மையுடன் சேரும்போது குளிர்ந்த அலையாக வெளிவந்து பூமியில படுகின்றது. அமாவாசை என்று பூமியில் சந்திரனின் குளிர்ந்த கிரகணங்கள் படாது. அதனால பூமியின் மைய பகுதியில் உள்ள வெப்ப குழம்பானது பூமியின் மையத்தில் எப்பொழுதும் ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதோடு பூமியின் மேல் வாழும் உயிர்களுக்கு அதான ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டே இருக்கின்றது அந்த வெப்பம். அது என்ன பண்ணும், அந்த பூமியில் இருக்கிற கடல் தண்ணியை மேல ரைஸ் பண்ணி கொடுக்கும். இதனால் அலைகள் ரொம்ப உயரத்திற்கு வரும். பௌர்ணமி நாளில சந்திரனின் முழுமையான குளிர்ந்த கிரகணங்கள் கடல் நீரில் படும்போது கடல் பொங்கி எழுது. அதுதான் கடல் சீற்றமா வருது. அதனாலதான் அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல என்ன சொல்லுவாங்க, கடலுக்கு கிட்ட
போகாதும்பாங்க. ஏன்னா அண்டத்துல ஏற்பட அத்தனை மாற்றமும் இந்த பிண்டத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ரசாயன மாற்றங்களாகவும் நோய்களாகவும் உணர்ச்சி வயப்பட்டல இருப்போம் இல்லையா? எனவேதான் அந்த நாட்களை விரத நாட்களாக பெரியோர்கள் நமக்கு அமைத்து கொடுத்தார்கள். அதோடு மந்திர உச்சாடனமாக சில எழுத்துக்களையும் காட்டி குறைச்சும் மாற்றியும் அவற்றை உச்சரிக்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தி குறைச்சும் அதுல உடல் அளவையும் ரசாயன மாற்றத்தை அறிந்து கடவுளை வணங்கும் போது இதையே எண்ண வேண்டும், திரும்ப திரும்ப என்றால் வாய்விட்டு உச்சரித்தல் போன்றவற்றால் நடைமுறைப்படுத்தினர். அதற்கு மன ஓர்மை அவசியமாகிறது. மனதின் திறனை வளர்த்து கொள்ள உதவுதல் மந்திரம். அதனை தனது திறமையாக்கிக் கொள்ளுதல் தான் தந்திரம். அதுதான் சங்கல்பமாக வடிவமைத்தனர். இதனை மனமானது பிரபஞ்சத்திற்கு அப்பால சுத்த வழி வரை விரைவடைய உடையது. அது எங்கும் ஊடுருவக்கூடியது. அதனால் நமக்குள்ளாகவும் ஊடுருவ முடியும் என்பதை உணர்த்தியவர் தான் நமது மகான் மகரிஷி. மனிதன் காப்பு பெற வேண்டும், அதாவது இந்த வாழ்க்கையில சிறப்பாக்கி கொள்ள வேண்டும். இதை எல்லாத்தையும் சிறப்பாக்கி பஞ்சபூதங்கள் இருந்து மனிதன் காப்பு பெற வேண்டும், நவக்கோள்கள் இருந்து ஆற்றலை பெற வேண்டும், தனக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு பஞ்சபூத நவகிரக தவத்தையே நமக்கு வடிவமைத்து கொடுத்தார். பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் இணைத்து நமக்கு தவமாகவே வழங்கியுள்ளார் இல்லையா? மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கலந்த தவமாக செய்யும் போது முழுமை பேறு உண்டாகிறது. அறிவியல் பூர்வமாக அறிவுக்கு பொருந்தும் நிலையில இது நமக்கு மகரிஷி நமக்கு இந்த தவத்தை வடிவமைச்சு கொடுத்துள்ளார். ஆரம்ப காலத்துல இது கற்பனை செய்வது போலதான் இருக்கும். ஆனா இப்ப நல்லா பழகிட்டோம், இந்த தவத்துல டெய்லி செய்து செய்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, முழுமையான நம்ம பலனை அடைய முடியும். நாம் பஞ்சபூதங்களை தவம் செய்கிறோம் அப்படிங்கும்போது முதல்ல பஞ்சபூதங்களான என்னதெல்லாம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். அதோட நவகிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு அல்லது வியாழன், சனி, ராகு, கேது. இவற்றிலிருந்து நம்ம நல்ல மனம் விருந்து செய்யும் போது என்னாகுது? அதோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு கொள்கிறோம். அவற்றின் தேவையையும் மதிப்பையும் பெருமையும் உணர்கிறோம். சமூகம் சார்ந்த நற்பண்புகளும் உண்டாகின்றன. அதுக்கப்புறம் பொருள், மேட்டர், சக்தி, எனர்ஜி முழு விளக்கமும் தெளிவும் நம்ம பெறுகிறோம். பொருள் அல்லது சக்தியினால் விளையக்கூடிய தீமையிலிருந்து காப்பு பெறுகிறோம். கோள்களிலிருந்து வரக்கூடிய தீமையிலிருந்தும் காப்பு கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைவீச்சு நன்மையை நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம். வாழ்வியல் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று வாழ்வில் இனிமை, மகிழ்ச்சி, வெற்றி, நிறைவு, அமைதி என அனைத்தையும் பெறுகிறோம். பிறை என்றால் விரிந்த பஞ்ச அலை அணுக்களின் கூட்டுதான் பஞ்சபூதங்கள். விண் பரமாணு, நுண்ணிய துகள். மனம் என்ற காந்த அலை ஏதோ ஒன்றுடன் தொடர்பு கொள்ளும் போது ஏற்படும் காப்பு உயிர் கலப்பு பெறுகின்றோம். பொருள்களுடன் தொடர்பு கொள்ளும் போது இனிமை தேவை, அளவுக்கு மீறினால் தீமை இல்லையா? நிலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம உடல்ல இருக்கும்போது அது நன்மையாக இருக்கு. அதே அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? மந்த புத்தி விடுமா. நீர் அதிகமாச்சுன்னா சலன புத்தி வருமா. நெருப்பு அதிகமானா கோபம், வெறுப்பு, பொறாமை வரும். காற்று அதிகமானால் சுறுசுறுப்பு அதிகமாகும். சுறுசுறுப்பு குழந்தையா இருக்கும்போது ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதுவே ஒரு அளவுக்கு மேல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சிருப்போம், கொண்டு போய் வச்சிருவாங்க. அதனால அதுவும் ஆபத்தா முடிச்சிரும். அப்ப உயிர் அதிகமா இருந்தால் அதிக குழந்தை. அதை உணர்ந்து உயிர் சக்தி திணிவு யோகம் செய்வதால் உடல் மனம் நன்றாக இருக்கும். மேலும் பஞ்சபூத நவகிரகம் தவம் செய்வதால் அதன் பெருமை உணர்கின்றோம். நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகின்றது. உயிர்கலப்பு பெறுதல் ஏற்படுகின்றது. அப்புறம் உயிருக்கும் உடலுக்கும் ஊக்கமும் மாக்கமும் அளிக்கின்றது. உற்பத்தி ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடிகின்றது. காப்பு பெறுதல், பயன் கொள்ளல், இறைநிலையிலிருந்து தோன்றிய தத்துவம் தெரிந்து கொள்கிறோம். இயற்கையோடு நாம நல்ல உறவு இருந்தால் நமக்கு ஒன்றுமே நேராது தானே. அப்ப நவகிரகங்கள்ல இருந்து நாம 3 ஃபங்க்ஷன், நம்ம உடல்ல 3 ஃபங்க்ஷன் ஏற்படுகின்றது. ஒண்ணு ரசாயன மாற்றமாக கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுகின்றது. அடுத்தது மின்சார மாற்றம் எலக்ட்ரிக் சேஞ்சஸ் ஏற்படுகின்றது. காந்த மாற்றம் மேக்னெட்டிக் சேஞ்ச் ஏற்படுது. ஏன்னா இவை எல்லாத்தையும் நம்ம அந்த கோள்கள்ல இருந்து நம்ம பெற்றுட்டே இருக்கோம். அப்ப சூரியன் 9 கோடி மைலுக்கு அப்பால் தூரத்துல இருக்கிறது. பூமியை விட 19 லட்சம் மடங்கு உருவத்துல பிறந்தது. ஆரஞ்சு நிறமான காந்த அலைகளை வீசிக்கொண்டுள்ளது. நம் உடலில் உள்ள எலும்புகளோடு நல்ல தொடர்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜாதகத்துல தந்தைக்காரனாகவும் இது இருக்கின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் பசுமை நிறமான காந்த அலைகளை வீசிக்கொண்டுள்ளது இல்லையா? இது நம் உடலில் உள்ள தோலோடு தொடர்புடையது. கல்விக்கு அதிபதியாக இருக்கின்றது புதன். அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரன்
சந்திரன் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம நல்ல வெண்மை நிறமான குளிர்ச்சியான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ள சுக்கிரன் அடுத்தது வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டது, வித்து நாதத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. குடும்ப ஒற்றுமைக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியமா இருக்கின்றது. அடுத்தது சந்திரன் வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்கள். சந்திரனிலிருந்து வர மழை குளிர்ச்சியானது. இது இரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையது. 29 நாளுக்கு ஒரு தடவை சுற்றுகிறது. அறிவுக்கும் அதுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்புண்டு. ஜாதகத்துல தாய்க்காரகனாக செயல்படுகின்றது. மன அமைதியை கொடுக்கக்கூடியது சந்திரன் தான். சரிங்களா? அடுத்தது செவ்வாய். சிவப்பு நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. நம் உடலில் உள்ள மஜ்ஜையோடு தொடர்புடையது செவ்வாய். அடுத்தது இது குரு. பொன்னிறமான காந்த ஆற்றலை வீசிக்கொண்டுள்ளது. நமது உடலில் உள்ள மூளை செல்களோடு தொடர்புடையது. ஞானக்காரகனாக உள்ளது. தனி நரம்புகளோடு தொடர்புடையது. சாம்பல் நிறமான காந்த அலைகளை வீசிக்கொண்டுள்ளது. ராகு கேது சாயா கிரகம் அப்படிம்பாங்க. நமது உடலில் உள்ள ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோடு தொடர்புடையது. மேலும் மனதால் விரிந்து 27 நட்சத்திரனோடும் சுத்த வழியினோடும் இணைந்து நம்ம தவம் செய்கிறோம். மனம் விரியும் தன்மையும் மன தூய்மையும் அடைகின்றது. உயிரின் கலங்கங்கள் நீங்குகின்றன. அன்பும் கருணையுமாக மேலோங்குகின்றன. கோள்களிலிருந்து வரும் தீமைகளை குறைத்து கொள்ளலாம். சங்கல்பம் அப்படிங்கிறதே சம பிளஸ் அகம் என்று சொல்லுவாங்களாம். அதாவது சமமா நல்ல அப்ப அங்க இருந்து நம்ம வாழ்த்தும் போது மன அலைச்சல் நல்லா குறைத்து வாழ்த்தும் போது நம்ம உடலுக்கு என்னெல்லாம் தேவையோ நம்மளோட நெருங்கியவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். நம்மளுடைய மகரிஷிக்கு ஜாதகத்தை படம் பாத்தீங்கன்னா 45 ஆண்டுகள் தான் இருந்தாராம். ஆனா அவருடைய ஆயுட்காலம் 95 ஆண்டுகள் வரை நிறைவாக வாழ்ந்தார்கள் மகரிஷி. அந்த அளவுக்கு நுணுகி தவம் செய்தார்கள் இல்லையா? அவர்கள் வழங்கிய இந்த தவத்தை நம்ம இந்த கோள்களுக்கும் ஜீவனுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்புடைய இதை நம்ம தெரிஞ்சுட்டு நல்ல தவம் செஞ்சு நமக்கும் இறைநிலைக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நமக்கும் கோள்களுக்கும் உள்ள தொடர்பையும் அகக்காட்சியாக கண்டு நாம வாழும்போது நம்மளால 16ஐயும் பெற முடியுங்கிறார். அந்த என்ன 16ன்னா அந்த அகில மதில், நோயின்மை, புகழ், நுயில், ஆயுள், வெற்றி, செல்வம், கல்வி, மகிழ்ச்சி, நல்வாழ்க்கை துணை, அழகு, உடல் நலம், மனவளம், நட்பு, பெற்றோர்களின் அன்பு, புதியன கண்டுபிடித்தல், எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு, உலகம் சுற்றும் வாய்ப்பு என 16ஐயும் பெற்று வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. மிக சிறப்பாக இருந்ததுங்கம்மா உங்களோட சிந்தனை. கோள்களும் ஜீவனும். அந்த கோள்கள் பஞ்சபூதங்கள். அப்புறம் இந்த கணித மேதை அவங்க அவங்களோட பொண்ணுக்கு எப்படி